கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாதில் அணை கட்டி தீர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு ஆட்சி செய்த கர்நாடகத்தில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா அரசும் மேகதாது அணை கட்டி தீர்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு தேசிய கட்சிகளுமே மாறி மாறி கர்நாடகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மேகதாது அணை கட்டி தீர்வோம் என்று இரண்டு கட்சியிலும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும், குடிநீர் பிரச்சனை கடுமையாக வந்துவிடும். ஆனால் இன்றைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த மேகதாது அணை கட்டுவது குறித்து கர்நாடகத்தை ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு ஊடகத்திலும் செய்தித்தாளும் வெளியிட்டும் கூட அதற்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. அண்மையில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசிடமிருந்து ஒரு 3 டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை கர்நாடக அரசு நிராகரித்தது மட்டுமில்லாமல் கர்நாடக அணையிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட காவிரியில் திறந்து விட மாட்டோம் என்று ஆணவ பேச்சில் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது. அதை கூட தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை. அதற்கு காரணம், இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காதது கண்டனத்துக்குரியது.